வங்கதேசத்தில் போராட்டம் தீவிரமடைந்ததால் பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறியதை உறுதி செய்திருக்கிறது அந்நாட்டு ராணுவம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். தற்போது வங்கதேசத்தில் அந்நாட்டு ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. இது குறித்து மேலும் சொல்லுங்கள். வங்கதேச நாட்டை பொறுத்தவரை கடந்த சில நாட்களாகவே அந்த நாட்டில் அரசுக்கு எதிராக மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்து வருகின்றது. வங்கதேசத்தினுடைய பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவிற்கு எதிராக மாணவர்கள் தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள். வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்களின் போராட்டம் தொடங்கியிருந்தது. அதன் பிறகு பல்வேறு அரசியல் பிரச்சனைகளை முன்வைத்து மாணவர்கள் தங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருந்தார்கள். இதன் காரணமாக வங்கதேசத்தில் கடந்த சில நாட்களாக கடும் அரசியல் குழப்பம் தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்தது. நாட்டு மக்களிடையே ராணுவ தளபதி உரையாற்றி இருந்தார். அந்த உரையின் மூலமாக இடைக்கால அரசு அமைக்கலாம் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைந்திருக்கின்றது. இதன் மூலமாக வங்கதேசம் தற்பொழுது ராணுவ ஆட்சியின் கட்டுப்பாட்டுக்கு சென்றிருக்கின்றது. வங்கதேசத்தில் அந்த நாட்டு ராணுவம் ஆட்சியை கைப்பற்றி இருப்பது தொடர்பாக ராணுவத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கின்றது. போராட்டம் தீவிரமடைந்து வந்ததன் காரணமாக பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா வங்கதேச நாட்டை விட்டு வெளியேறி சென்றிருப்பதாகவும் தற்போது ராணுவ தலைமை வங்கதேசத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஷேக் ஹசீனா வெளியேற்றத்தை தொடர்ந்து நாட்டு மக்களை ஆளக்கூடிய கடமை தங்களுக்கு வந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய ராணுவ தலைமை பிரதமர் வெளியேறியதை தொடர்ந்து அந்த நாட்டில் இடைக்கால அரசை ராணுவம் அமைத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். வங்கதேசத்தில் எழுந்திருக்கக்கூடிய இந்த கடும் குழப்ப நிலை காரணமாக அங்கு ஆட்சியில் இருந்த பிரதமர் ஆட்சியில் இருந்த நிலையில் அவர் தன்னுடைய பதவியையும் ராஜினாமா செய்து வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது ராணுவம் அங்கு ஆட்சியை கைப்பற்றி இருக்கின்றது. இதன் மூலமாக வங்கதேசத்தினுடைய பிரதமர் அந்த நாட்டை விட்டு வெளியேறி சென்று ராணுவத்தின் வசம் ஆட்சி சென்றிருக்கின்றது. ராணுவ தளபதிகள் அந்த நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்து அந்த நாட்டினுடைய நிர்வாக ரீதியிலாக மேற்கொள்ள இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பான விவரங்களும் பெரிதும் எதிர்நோக்கப்படுகின்றது.